நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றுட்டார். அவருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அவர் ஜெயிச்சிருவார். ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்த கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுகவோட பி டீமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. தவகோட கூட்டணிக்கு போயிட்டாங்க. மற்ற கட்சிகள் விசிகா, 2 கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அதில் ஐயுஎம்எல், இவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து 120 எண்ணிக்கை வருது. அதுவே பெரும்பான்மைக்கு போதுமான இடங்கள் அப்படின்னு வந்து இருந்த பட்சத்தில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக ஒரு டீம் வந்து 2ஆக உடஞ்சி, அதாவது நம்ம எஸ்பி வேலுமணி அண்டு ஒரு சிவி சண்முகம், அப்புறம் வந்து விஜயபாஸ்கர், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், நத்தம் விஸ்வநாதன், இப்படி ஒரு பெரிய டீம், அதாவது கிட்டத்தட்ட 28 பேர் அடங்கிய ஒரு அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய டீம் வந்து ஆதரவு கொடுக்குறதா சொன்னதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவருடைய விஜய்க்கான ஆதரவு வட்டம் வந்து ரொம்ப பெருகிடுச்சு. இது ஒரு 120 + 128 148 அப்படின்றதுனால அவர் வந்து அந்த 5 ஆண்டுகள், வரக்கூடிய 5 ஆண்டுகள் நிச்சயமாக அவர் வந்து சக்சீட் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்னென்னா, இது ஒரு பெரிய செக்கு தான், விஜய்க்கு வைக்கக்கூடிய செக்கு. அதாவது அந்த 2 கம்யூனிஸ்ட்டுகள் ப்ளஸ் ஐயுஎம்எல், விசிகா, இந்த டீம் வந்து 8 பேர், 8 எம்எல்ஏக்கள். இந்த 8 எம்எல்ஏக்கள் வந்து ஒரு செக்கு வச்சுருந்தாங்க. அதாவது நம்மளை மீறி அவர் வந்து எதுவும் பண்ணிட முடியாது. அது பாஜகவுக்கு ஆதரவாகவோ அல்லது வந்து மற்ற அவர் நினைக்கக்கூடிய சட்டங்கள், மசோதாக்களை வந்து நம்ம நிறைவேற்றிடலாம். இல்லை வந்து உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை வந்துச்சுல, அவர் வந்து விஜய் வந்து பதவி வைக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரக்கூடாது நாளைக்கு அப்படின்றதுனால, அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் தான் வந்து அந்த 4 கட்சிகளும் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன அந்த டீம் இருக்குல்ல, சிவி சண்முகம் தலைமையிலான, எஸ்பி வேலுமணி தலைமையான குரூப் வந்து அவங்க ஓப்பனாகவே நேற்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்பில் சிவி சண்முகம் என்ன சொல்கிறாரு, அதிமுக வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் வந்து திமுகவோட சேர்ந்து, அதாவது புறம எதிரியான திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டம் போட்டார். இது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அதனால் வந்து இனிமேல் நாங்கள் வந்து அவருடைய தலைமையில் வந்து தொடர் தோல்வியை சந்திச்சிட்டோம். இனிமேல் நாங்கள் வந்து தனியாக செயல்பட போகிறோம். எங்களுக்கான வந்து சட்டப்பேரவை குழு தலைவர் வந்து சிவி சண்முகம், கொறடா வந்து விஜயபாஸ்கர் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காலையிலேயே. இதனால் அவங்களுடைய பிரிவை வந்து வெளிப்படையாக வந்து காட்டிடுச்சு. இதனால் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த ஷாக்கில் இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கான ஆதரவு வட்டங்கள் வந்து 17 தான். 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நேற்று நடந்த அவங்க ஆலோசனை கூட்டத்தில், எடப்பாடியார் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் 10 பேர் தான் கலந்துருக்காங்க. இப்படி அவங்களுடைய நாளுக்கு நாள் அவங்க வந்து தேய்பிரையாக போயிட்டுருக்கு எடப்பாடி தலைமையிலான அந்த டீமுக்கு. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடந்த ஒரு இப்போ ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அதிமுகவில் துரோகம்ன்றது வந்து தவிர்க்க முடியாத போச்சு. அப்போ வந்து அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வர் இருந்தப்போ வந்து மருத்துவமனையில் இருந்தாங்கள்ல, கிட்டத்தட்ட 72 நாட்கள். அப்போ வந்து இடைக்கால முதல்வராக இருந்தவர் வந்து ஓபிஎஸ். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு என்ன ஆகிப்போச்சு, அவருடைய பதவி இறக்கிறதுக்காக சசிகலாவை கொண்டு வந்தாங்க. சசிகலா வந்து ஒரு ஜெயிலுக்கு அனுப்பிச்சோன்னையுமே வந்து எடப்பாடியாரை வந்து கொண்டு வந்தாங்க. சசிகலா வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஓபிஎஸ்க்கு. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுறவர் வந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு துரோகம் பண்ணவர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவரை நம்பி போன 26 எம்எல்ஏல 17 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பதவியே வந்து காலியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திரும்ப வந்து ஓபிஎஸ்க்கு வந்து கட்சியிலேருந்து அவர் வந்து வழக்குகள்லாம் போட்டு அவர் கட்சியை கைப்பற்ற போனார். அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு துரோகத்துக்கும் பதில் துரோகம்ன்ற மாதிரி இப்போ கடைசி எடப்பாடியாருக்கே துரோகமாகிடுச்சு. அந்த 10 ஆண்டுகளில் வந்து அவருக்கு வந்து அவர் வச்ச ஆப்பு வந்து அவர் திருப்பி அவருக்கே வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதிமுக நிலைமை வந்து ரொம்ப பரிதாபகரமாக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த டீம் இருக்காங்கள்ல, அந்த சிவி சண்முகம் ப்ளஸ் வந்து எஸ்பி வேலுமணி தலைமையான இந்த டீம் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவரை வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த 28 பேருன்றது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கட்சியில் வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் வந்து 3/2 பங்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கட்சி தகவல் தடை சட்டம் வந்து அவங்க மேலே பாயாது. அப்படி பார்த்தோம்னா 47 அதிமுக எம்எல்ஏக்கள் இப்போ இருக்காங்க. அதில் வந்து 31 பேர் ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தனி டீமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம் சட்டப்பேரவையில். அதனால் இன்னும் அவங்களுக்கு தேவையான எண்ணிக்கை வந்து மொத்தம் 3 தான். அது வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அதில் வந்து மாற்றமே இல்லை. அது நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஒன்று வந்து பணம் விலை கொடுத்து வாங்குவாங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க வந்து பல இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதாவது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாவிட்டாலும் அது வந்து நடக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பல விஷயங்களை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி வந்து அதிமுக அதாவது எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி வந்து அதிமுக வந்து திமுக எதிர்த்து ஆரம்பித்தார் 1972. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1977 வந்து ஆட்சியை பிடிச்சார். அவர் மறைவு 10 வருஷமாக வந்து அவர் இருக்க வரைக்கும் 3 எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த 3 எலெக்ஷன்லேயும் அவர் தான் ஜெயித்தார். அதுக்கப்புறம் திமுக வந்து வரவே முடியல. 89 மறைவுக்கு பின்னாடி அதிமுக 2 ஆச்சு. ஜானகி அணி ப்ளஸ் ஜெயலலிதா அணி. இப்போ 2 ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ கலைஞர் வந்து ஜெயிக்கிறாங்க. திமுக வந்து மீண்டும் வந்து ஜெயிக்குது. அப்புறம் 91 வந்து ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு என்ன ஆகுது, அதிமுக பெருவாரியான இடங்களில் வந்து வெற்றி பெறாங்க. திமுகவுக்கு அப்போ 2 இடங்கள் தான் கிடச்சி. அப்போ அந்த திமுக 89 2 வருஷத்துலேயே திமுக தரமட்டத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப 5 வருஷம் கழிச்சு திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி. அப்போ ஜெயித்தது அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் தான். அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதாவே தோற்றுறாங்க பெருகூரில். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள்லாம் நம்ம வந்து அரசியல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2001 வந்து திரும்ப அதிமுக ஆட்சி வந்துச்சு. அப்புறம் 2006 வந்து மெஜாரிட்டியே இல்லைனாலும் 5 வருஷம் வந்து காங்கிரஸ் பாமக ஆதரவோட திமுக ஆட்சி நடந்துச்சு. 2011 2021 வரைக்கும் வந்து நடந்த விஷயங்கள் 10 வருஷமாக அதிமுக ஆட்சி தான். இப்போ திரும்ப வந்து 2021 2026 திமுக ஆட்சி வந்துச்சு. திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், இனிமேல் திமுக தான் அப்படின்னு வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்க ஒரு நிலையில் திமுக மீண்டும் படுதோல்வியை சந்திச்சிச்சு. கிட்டத்தட்ட 59 எம்எல்ஏக்கள் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்காங்க. இது விஜயனுடைய விஸ்வரூப வெற்றி. அதனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அடி. அதாவது திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் இது மிகப்பெரிய அடி. இப்போ திமுகவது ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது. அங்கேருந்து யாரும் வந்து விலகி போகல, விஜய்க்கு ஆதரவு கொடுக்கல, கட்சி தலைமையை மாற்றுங்கன்னு யாரும் சொல்லலாம். ஆனால் அதிமுகவை பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய குழப்பங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய துரோகங்கள் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் துரோகம் வந்து இப்போ யார் வந்து துரோகம் பண்ணாலுமே அவங்களுக்கு அடுத்தது அடி விழுவும். அதில் மாற்றமில்லை. நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 3 தடவை முதல்வராக இருந்தவர். அவர் இன்றைக்கி அதிமுகவில் ஒரு திமுகவுக்கு வந்து திமுகவில் ஒரு சாதாரண எம்எல்ஏ வந்து இருக்கக்கூடிய கட்டாயம் வந்துச்சு. அப்படி இப்போ அதிமுக நிலைமையை பார்த்தா நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நாளைக்கு அதிமுகன்ற கட்சி இருக்குமா, இல்லை இந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த சிவி சண்முகம் வேலுமணி தலைமையான குழு வந்து அவங்களுடைய வந்து அமைச்சரவையில் பங்கெடுப்பாங்களா? ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 8 பேர் வந்து அமைச்சர்களாக போகிறாங்கன்ற மாதிரி, விஜய் அமைச்சரோட இடம் பெற போகிறாங்கன்ற மாதிரியான பேச்சுகள் வருது. அப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்போது தாராளமாக என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து ஈஸியாக வந்து இனிமேல் அதிமுகவில் வந்து பவர்ஃபுல் சென்டர் இல்லாததுனால பவர்ஃபுல் சென்டருக்காக என்ன பண்ண போகிறாங்க, விஜய் தான் இன்றைக்கி பவர்ஃபுல் சென்டர் ஆகிட்டார். இப்போ அவர் கட்சியில் இணைஞ்சு அவங்க வந்து வழக்கம் போல் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து, அதாவது செங்கோட்டையன் போனார்ல அது மாதிரி, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி 2026 வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போனதுன்றது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள. நம்ம ஒரு பத்திரிகையாளராக வந்து ஒரு வெகுஜன மக்களாக நம்ம, ஏன்னா அது எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த இயக்கத்தை வந்து மிகப்பெரியலாம் கட்டி காத்தது யார் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் தான். ஒரு அயன் லேடியாக வந்து இருந்து அவங்க வந்து கட்சியை வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி 10 ஆண்டுகள், அம்மையார் 2016 அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி 2020 10 ஆண்டுகளில் அந்த கட்சி மிகப்பெரிய வந்து ஒரு படுதோல்வின்னு இல்லாமல் கட்சியே வந்து ஒரு ரொம்ப கலகலத்து போய் ரொம்ப டைல்யூட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து அந்த அதிமுகவில் பயனடைந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாகவும் பதவியை வச்சு இருந்தவங்களாக இருக்கட்டும், அவங்க உணர்ந்து மீண்டும் இதை வந்து இந்த திராவிட இயக்கம்தான் அது, அந்த திராவிட இதை கட்டமைக்கின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் சந்தோஷப்படுவோம்.